அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரம் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் மாத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே மூலமாக முதலில் காலை வணக்கங்களை தெரிவித்துள்ளோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே அனைதினமும் மங்கள இசைகளோடு உங்கள் இல்லம் தேடி ஜாதகங்களை அனுப்புகிறோம். அதை நீங்கள் பார்த்துவிட்டு உங்களுக்கு பிடித்த வரங்களை தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட வரன்தாளுடன் பேசி உங்களுக்கு திருமணம் செய்ய ஏற்பாடு செய்யப்படும். இப்ப நிறைய பேர் வயசாகி கல்யாணம் பண்ணாம இருக்காங்க. இதெல்லாம் என்ன காரணம்னா, கொஞ்சம் விட்டு கொடுங்கள், விரைவில் எல்லோருக்கும் கல்யாணம் நடக்கும். பிஇ படிச்சோன்னா பிஏ வேணும், டாக்டர்னா டாக்டர் தான் வேணுங்கிற விட்டுட்டு பிசினஸ் பண்ணி திருமணம் செய்யறதுக்கு சிந்திங்க. மனிதனுக்கு பணம் தேவை. அது வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, பிசினஸா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லோரும் கலந்து சிந்தித்து வரன்களை தேடுங்கள் என்று செய்தியை சொல்லிக்கொண்டு இன்று உங்களுக்கான ஜாதகங்களை அறிமுகப்படுத்துகிறோம். பாருங்கள். பேரு ரவிவர்மா, பிள்ளை வேளாளர், சுத்த ஜாதகம், பூரண நட்சத்திரம், தனுசு ராசி, கன்னி லக்னம், பிடெக் ஐடி படிச்சிருக்காரு, உயரம் 5.6, 28/8/1993 பார்த்திருக்காரு. டெக்ஸ்டைல் ஃபைனான்ஸ், சம்பளம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் வரும். அசோக் பிரகாஷ், ராஜா நாயகன் ஃபைனான்ஸ், சேலம். அப்பா பேரு கலை பாரதி, ரியல் எஸ்டேட். அம்மா பேரு மல்லிகா, இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்பம் வர. பிறப்பு ஒரு சேர்ந்து கூட பிறந்தவங்க ஒருத்தர். தம்பி சொந்த அடுக்குமாடி வீடு இருக்குது, பிளாட்லாம் இருக்குது. இவர் பிறக்கும் போதே சுக்கிரன் மகா திசை 1 வருஷம் 7 மாசம், சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரம் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு ராஜேந்திரன், அகமடிய முதலியார், ராகு கேது ஜாதகம், கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி, சிம்ம லக்னம், எம்சிஏ படிச்சிருக்காரு. 5/11/1986 பிறந்திருக்காரு. மாசம் 1,20,000 சம்பளம் வாங்குறாரு. சென்னையில் சொந்த ஊர். அப்போ அண்ணாமலை அப்பா பேரு, அம்மா பேரு சுசீலா, இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 2. இதற்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு மீனா, சுத்த ஜாதகம், திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, தனுசு லக்னம், எம்பிபிஎஸ் படிச்சிருக்கிறாங்க. உயரம் 5.5, 22/8/1998 பிறந்திருக்கிறாங்க. சிஎம்சி ஹாஸ்பிட்டல் வேலை செய்றாங்க வேலூர்ல. சொந்த ஊர் குடியாத்தம். அப்பா பேரு எம்ஏ சீனிவாசன், அம்மா பேரு ஜமுனா. இவங்களுக்கெல்லாம் ஃபேக்ட்ரி நல்ல வசதிலாம் இருக்குது. இவங்க டாக்டர் வரணும் மட்டும் பார்க்குறாங்க. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்த தம்பி ஒருத்தர். எனவே இவங்க பிறக்கும் போதே கேது மகா திசை 11 மாசம் 21 நாள், சுக்கிர திசை 2 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள்
எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை வணங்கினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு மணிமாறன், தெலுங்கு கன்னடன், சுத்த ஜாதகம். பிஇஎம்எஸ் படிச்சிருக்காரு. உயரம் 5.16 11 17/11/1997 பிறந்திருக்காரு. ஆண்டுக்கு 50 லட்சம் ரூபாய் வருமானம், ஒரு வருஷத்துக்கு 50 லட்சம். தருமபுரி சொந்த ஊரு. அப்பா பேரு சரவணமூர்த்தி. அம்மா பேரு மகாலட்சுமி பிஇ, இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்தவர் ஒரே கூட பிறந்தவங்க ஒருத்தர். எனவே சொந்த வீடு மற்றும் பிளாட்லாம் இருக்குது. இவர் பிறக்கும் போதே செவ்வாய் மகாதிசையில் பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போவர் என்றது 2 வருஷம் 4 மாசம் 9 நாள். ராகு திசை 18 வருஷம், குருமகா திசை 16 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை வணங்கினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு விஷ்ணு பிரசாத், இந்து துருவ வெள்ளாளர், சுத்த ஜாதகம். ரோகிணி நட்சத்திரம், ரிஷப ராசி, துலாம் லக்னம். பிஇஇசி படிச்சிருக்காரு. உயரம் 5.11 19/4/1999 பிறந்திருக்காரு. 8 லட்சம் ரூபாய் சம்பளம். சொந்த ஊர் கச்சராப்பாளையம், வேலை செய்யறது பெங்களூர். அப்பா பேரு ஸ்டாலின், ரியல் எஸ்டேட் விவசாயம். திருமதி மாலா, இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 2, கூட பிறந்த அக்கா 1 கல்யாணம் ஆயிடுச்சு. சொந்த வீடு கச்சராபாளையத்தில். ஏர்வப்பட்டியில் 1 ஏக்கர் நிலம், 3 ஏக்கர் நிலம், விவசாய நிலம் இருக்கு. நல்ல வசதி. இவர் பிறக்கும் போதே சந்திரன் மகாதிசை. தாயின் வயிற்றில் சென்றது போவர் என்றது 4 மாசம். செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம், குருமகா திசை 16 வருஷம். அருமையான குருகுலன். இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு கார்த்திக் ராஜா, துளுவ வேளாளர், சுத்த ஜாதகம். அவிட்ட நட்சத்திரம், மகர ராசி, தனுசு லக்னம். பிஇ சிவில் பிடிச்சிருக்காரு, வக்கீல் பிடிச்சிருக்காரு. உயரம் 5.7 21/7/1997 பிறந்திருக்காரு. ஒரு வருஷத்துக்கு 25 லட்சம் ரூபாய் வருமானம். சென்னை, சொந்த ஊர் சென்னை தான். அப்பா பேரு புகழேந்திரன், அம்மா பேரு ரேணுகா. படித்த நல்ல குடும்ப வரணும் கேட்டிருக்காங்க. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்த தம்பி ஒருத்தர். சொந்த மெத்தை வீடு, 5 பிளாட் இருக்குது. இவர் பிறக்கும் போதே செவ்வாய் மகாதிசையில் பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போவர் என்றது 6 வருஷம் 1 மாசம் 11 நாள். ராகு திசை 18 வருஷம், குருமகா திசை 16 வருஷம். அருமையான குருகுலன் இருக்கிறது. இவருக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள்.
உங்களுக்கான அடுத்த ஜாதகம் ஆரிய தனுசு இந்து துருவ வேளாளர் சுத்த ஜாதகம். போராட நட்சத்திரம், தனுசு ராசி, தனுசு லக்கணம். உயரம் 5.10, 20/12/1998 வந்திருக்காரு. வருஷத்துக்கு 15 லட்சம் ரூபாய் வருமானம். சொந்த ஊர் ஈரோடு. அப்பா பேரு ரமேஷ், அம்மா பேரு அனிதா இல்லத்தரசி. எனவே இதுக்கு ஏற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை வணங்கினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு திலகவதி, பூரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி, சிம்ம லக்கணம். பிஇ கம்ப்யூட்டர் படிச்சிருக்கிறாங்க. உயரம் 5.3, 4/12/2000 தான் பிறந்திருக்கிறாங்க. ஐடி கம்பெனி, துளுவ வேளாளர். மாதம் 50,000 சம்பளம். இவங்க துளுவ வேளாளர், முதலியார், அகமொழியார் உள்பிரிவு சம்பளம் சொல்லியிருக்கிறாங்க. அப்பா பேர் வேல்முருகன், விவசாயம். அம்மா பேரு அமுதா இல்லத்தரசி. பிறப்பு வருஷம் 1, கூட பிறந்த தம்பி ஒருத்தர். சொந்த வீடு, 3 ஏக்கர் விவசாய நிலம். இவர் பிறக்கும் போது குருமகாதசை 9 வருஷம் 1 மாதம் 29 நாள், சனி மகாதசை 19 வருஷம். எனவே இந்த அழகான பொண்ணுக்கு ஏற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகத்தை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உற்றார் உறவினர் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். நாங்கள் அனுப்பும் ஜாதகங்களை உங்கள் உற்றார் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கணும், அப்பதான் நாடு நல்லா இருக்கும் என்று கூறிக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி.